ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு KFC ஸ்டைலில் எப்படி வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி வந்து KFC சிக்கன் ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். KFC ஸ்டைலில் சிக்கன் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். சிக்கன் வந்து இப்படி வந்து ஃப்ரை பண்ணுறது மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இப்படி வந்து கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு பொடி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து இந்த 2 மணிலேருந்து 3 மணி நேரம் நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். அப்போ வந்து நமக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்த அப்புறம் உள்ளே வந்து நல்ல ஒரு சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்கன்னா அது வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கும். நைட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எடுத்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா வரும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 hours வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ சிக்கனில் வந்து அந்த மொறுப்புக்காக கோட்டிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளேக்ஸ், ஒரு 1/2 கப் அளவு ஒயிட் ஓட்ஸ், இதை வந்து தண்ணி ஊற்றாமல் வந்து ஒரு 2 சுற்றி எடுத்துடலாம். ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக ஆக வேண்டாம். நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் துருதுருன்னு இருந்தாலே போதும். இப்படி கொஞ்சம் துருதுருன்னு அதை அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவு மைதா மாவு, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு, கூடவே நம்ம வந்து மிக்சியில் அடித்து வச்சு அந்த கார்ன்ஃப்ளேக்ஸும் ஓட்ஸ் ரெண்டும் சேர்ந்து அந்த மிக்சரை ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட வந்து ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, இது ஆப்ஷனல் தான், போட்டால் நமக்கு வந்து ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி, அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பவுடரில் வந்து உப்பு காரம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவு பெப்பர் பவுடரோ அல்லது சில்லி பவுடரோ ஆட் பண்ணிக்கோங்க. மாதிரி உப்பும் பார்த்து செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல மொறுன்னு வரும். கார்ன்ஃப்ளேக்ஸும் ஓட்ஸும் ஆட் பண்ணனால பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணலை. பிரெட் க்ரம்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா வந்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோட் பண்ணுற பவுடரை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். சிக்கன் வந்து நல்லா ஊறினதும் இதில் வந்து நல்லா பெரட்டி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ சிக்கனை வந்து ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துருக்கோம். KFC ஸ்டைலில் இனி சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 முட்டையை எப்படி உடச்சி ஊற்றி நல்லா அதை பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த சிக்கன் பீசஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா டிப் பண்ணிடலாம். இதை நல்லா முக்கி எடுங்க. அப்புறம் இந்த மாவில் போட்டு நல்லா பெரட்டலாம். இப்போ அகெயின் வந்து அதில் முட்டையை முக்கி எடுங்க. ஒரு டபுள் கோட்டிங் கொடுக்கணும். மறுபடியும் இந்த மாவில் 1 நிமிஷமாவது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படியே எல்லாத்தையும் எடுத்து ஒரு டபுள் கோட்டிங் கொடுத்து அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்படி எல்லா சிக்கன்லேயும் நல்லா கோட்டிங் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஆயில் சூடு பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விடலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதை வந்து சிக்கன் பீசஸை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு அதுக்கு பிறகு மீடியம் லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா வந்து ஒரு கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகி முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 12லேருந்து 15 நிமிஷமாவது ஆகும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்ததும் இதை எடுத்துடலாம். ஆயிலெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்படியே மீதி உள்ள சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
கேஎஃப்சி ஸ்டைலில் சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.